ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயில்ல யாராவது டிஃபரெண்ட்டாக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருந்தால் ரசூல் அங்கே பாராட்டிய ஒரு சம்பவத்தை நீங்கள் காண மாட்டீங்க. பள்ளி வாயில்ல ஒருத்தர் நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு மா தஉதுனஹு ஃபீக்கும், இவரை உங்களை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? அப்போ என்னது மின் ஹியாரினா, எங்களில் மிகவும் சிறந்தவர். ஏன் நிறைய தொழுகிறாரு, மிகவும் சிறந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும், அவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது, இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது. அலைக்கும் மினல் அமாலி மா துதீகூன், அமல்களில் உங்களில் முடிஞ்சதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். அல்லாஹுக்கு சோர்வு என்றைக்கும் இல்லை. ஆனால் உங்களை விட்டு அல்லாஹு தாலா பார்வையே என்ன புறக்கணிக்கின்ற ஒரு பார்வை வரைப்பேன் நீங்கள் சோர்வடைஞ்சாதான். அந்த மாதிரி அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், அடைய மாட்டான். அந்த சோர்வு ஹகீகத் யதார்த்தமானது. ஆனால் மனிதர்களுக்கு மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த செய்தியில் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பாராட்டவில்லை. அதனால தான் ஹதீஸ்களில் பார்க்குறோம் அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிகச்சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது. ஆனால் தொடர்ந்திருக்கிற சாத்தியம் இல்லை, குறையும். நம்ம மினிமம் லெவலெல்லாம் தாண்டி போய் குறையக்கூடாது, அதான் முக்கியம். குறையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தகல்லுல் ஏற்படும், எல்லாருக்கும் ஒரு ஃபுத்தூர் சோர்வு என்ன செய்யும் ஏற்படும், ஏற்பட்டுத்தான் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன லிகுல்லி அமலின் ஷிரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் என்ன, அதாவது ஒரு 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 ஆர்வம் இருக்குது. அஃப்வன் இன்ன லிகுல்லி அமலின் ஷிரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் என்ன செய்கிறது, ஒரு ஒரு உத்வேகம் இருக்கிறது. இன்ன லிகுல்லி ஷிரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு உத்வேகத்துக்கும் என்ன, அதாவது ஒரு சோர்வு இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், உற்சாகமான நேரத்தில் அதை என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். சோர்வான நேரத்தில் அதை விட்டுறணும். இது என்ன செய்யறா, உற்சாகமான நேரத்தில் அதை சோர்வாக்கிறது, உற்சாகப்படாத அப்படின்றது. உற்சாகத்தை நிர்வகிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் உற்சாகம் வார நேரத்தில் ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம அதை செய்து கொள்ள வேண்டும். தஸ்கீஹுன் நிய்யா மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு நம்ம தொழுகையுடைய விஷயங்களில், இபாதத்துடைய விஷயங்களில், தான தர்மங்கள் விஷயத்தில் நம்ம இதை யோசிக்கிறோம். அறிஞர்கள் எந்த அளவுக்கு சிந்தித்தார்கள் என்றால், தஸ்கீஹுன் நிய்யால ஒரு சொந்தக்காரருக்கு தர்மம் செய்கிறோம், ஊரில் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறோம், அதை விட தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பொதுவாக கொடுக்கக்கூடிய தர்மங்கள், உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு கொடுக்கக்கூடிய தர்மங்கள் சிறப்பானது. பொதுவாக கொடுக்கக்கூடிய தர்மங்களில் சொந்தக்காரருக்கு தெரிஞ்சவருக்கு கொடுப்பதை விட தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுக்கறது இதயத்துக்கான சோதனை. எதுக்கான சோதனை? உள்ளத்துக்கான சோதனை. நீங்கள் திருப்பி அவனை பார்க்க மாட்டீங்க, திருப்பி அவரோட பேச மாட்டீங்க, திருப்பி அவனை காண மாட்டீங்க. அப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு இன்பம் கிடைக்காது, கொடுத்த இன்பம் என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்கள் கொடுத்த ஒருவர் உங்களை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க என்று இன்னொருத்தர்கிட்ட இவர் தான் நமக்கு எல்லாமே என்று சொல்கிற நேரத்தில் நமக்கு ஒரு புலாங்கிதம் வருதானே, அதுக்காக வேண்டி அந்த அந்த சந்தோஷம் இருக்குதானே, அதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரியாதீங்க என்று சொல்லிட்டு கூட மனசால நினச்சிக்கிட்ட ஒருத்தன் சொல்லலைன்னு வைங்களே, நன்றி கட்டவங்க இப்படி தான் அப்படி என்ன மாதிரி என்ன அப்படியும் பேசிக்கிறது. இந்த இன்பமெல்லாம் எதிர்பார்க்குறோம். தெரிஞ்சவங்களுக்கு தர்மம் செய்கிற சந்தர்ப்பத்தில், அறிஞ்சவங்களுக்கு தர்மம் செய்கிற சந்தர்ப்பத்தில், அறியாதவன் வந்தால் மிஞ்சி போனால் 10 ரூபா இல்லாட்டி 5 ரூபாவோட முடிச்சிடுறது. ஏன், நமக்கு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் மரியாதை கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா, யாரா பாராட்ட போகிறாங்களா, எதுவும் செய்ய போகிறதில்லை. அதனால தான் மிம்பர்கள் கட்டத்தில் உள்ள கவனம் வீட்டு கூரையை கொடுக்கறதுக்கு இருக்காது. ஏன்னா மிம்பர் ஊரே கேட்கும். இந்த மிம்பர் யார் கட்டினது, யார் கட்ட, அவர் தான் எல்லாம் கட்டுவார், வழங்கிட்டா அவர் தான் இதே என்ன செய்வார், கட்டுவார் அப்படின்ற லெவலுக்கு மிம்பர் இருக்கும். ஆனால் ஊரில் உள்ள ஒருவருடைய கூரை, ஒருவருடைய மலசல கூடம் செய்கிறதுக்கு இருக்காது. யார் கேட்க போகிறா? இந்த இடங்கள் எல்லாம் சரிபிழை என்பதல்ல, அவர் செய்கிறது சரிதான், ஒரு மிம்பர் கட்டுறதுக்கு உதவுறது நல்ல விஷயம்தான், சரிபிழை அல்ல. இது எண்ணத்தால் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தாலா உயர்ந்த எத்தனையோ தர்மங்களை செய்த சஹாபாக்கள் இருந்தும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற தர்மங்கள் எல்லாம் யாருட? அஷ்அரியா கோத்திரத்துடைய தர்மம். ஒருவருக்கு நைட்டில் விளக்க அணைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்த அந்த தர்மம். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய தர்மம். இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அதாவது சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த வார்த்தை இருக்கிறது ஒரு அழகான வார்த்தை. சிறிய அமலாக இருந்தாலும் எண்ணம் என்ன செய்யும், அதை பெரிதாக்கும். அதே போல அந்த சரியான நியத்து பெரிதாக்கும். பெரிய அமலாக இருந்தாலும் எண்ணம் என்ன செய்யும், குறைவாக்கிவிடும். சிலருடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அழகாக கஷ்டப்பட்டு எழுந்து வீட்டில் வித்திரு தொழுது எல்லா அமல்களையும் செய்துவிட்டு முன் சஃப்பில் வலது சலாம் கொடுத்துட்டு இடை சலாம் கொடுக்கறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துருவார். ஏன், வலதில் யார் வந்தீங்கன்னு பார்க்குறது. விளங்கிட்டா? அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு அப்படி அந்த பக்கத்தை என்ன செய்யறாங்க, யார் யார் வரல, இந்த பக்கத்தில் என்ன செய்யற, யார் யார் வரல, தொழுதுட்டு இமாமோட யார் யார் வரல என்று ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தர்மம் செஞ்சுட்டு போயிடுறது தொழுகை.
தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியே தவாப் செய்து கொண்டிருந்து ஊரில் இவனெல்லாம் உம்ராவுக்கு வரல, இவனெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரல, என்ன செய்கிறது, பேசுகிறது. அத்தனை யாருக்கு? அவருக்கு. இந்த அமல்களால் என்ன பிரயோஜனம்? இந்த அமல்களால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? நான் செய்த அமலை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கணும். எங்களுடைய எண்ணப்பாடு எப்படி தெரியுமா இருக்கணும்? மிகப்பெரிய ஒரு சஹாபி போல வாழ்வதற்கான முயற்சி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆக கெட்டவனை கண்டாலும் இவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணத்துடைய போராட்டமாக இருக்கணும். வாழ்க்கை ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை போல வாழ்வதற்கான முயற்சி உச்சகட்டமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம லிஸ்டிலே சேர்க்காம வச்சிருப்போமே. இப்போ நம்ம அமல்களில் கூட குறைய இந்த தொழு வாரவங்க இப்படி படிக்க வாரோம் அதில் தானே பார்ப்போம், அவர் கூட இவர் குறை. இதெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராமல் ரோட்டில் நம்மளோட தவ்வாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பானே, அவன் கூட தப்பனா நான் தப்ப முடியாது என்று நினைக்க வேண்டும். காரணம் என்னண்டா, அவன் ஆல்ரெடி பணிவாக தான் இருப்பான். என்ன எப்படி இருப்பான்டா, நீங்கள்லாம் பெரிய ஆக்கள், தவ்வாவோட அதோ இதோட சம்மந்தப்பட்டவங்க, நமக்கு இந்த ஃபசாது என்ன இப்படியான வாழ்க்கையில் போயிட்டு அவன் ஏற்கனவே பணிவுன்னு பணிவாக தான் இருக்கும். தான் ஒரு அறிஞர் சொல்கிறார், உள்ளத்தில் பணிவையும் இறைவனுக்கு முன்னால் மன்னிப்பையும் தாழ்வையும் கொண்டு வரக்கூடிய பாவம் பெருமையை கொண்டு வரக்கூடிய அமலை விட என்ன சிறந்தது. பெருமையை கொண்டு வரக்கூடிய அமலை விட சிறந்தது என்று அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் வெறுக்கக்கூடிய அமல் அது பெருமை. அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் வெறுக்கக்கூடிய அமல் பெருமை. ஏன்னா எங்களோட அமலுக்கான சொர்க்கம் அல்ல கிடைக்கக்கூடிய சொர்க்கம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செஞ்சதுக்காக வேண்டி மிஞ்சி போனால் ஒரு 400 ரூபா 500 ரூபா கொடுக்கலாம். யாராவது 1 லட்சத்தை தூக்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொர்க்கம் அப்படி தானே நமக்கு தரப்படுது. சொர்க்கம் போகிறவங்களுக்கு செஞ்ச அமலுக்கு கணக்கு பார்த்தா சொர்க்கம் அது. அந்த கூலிக்கு நம்ம எந்த அமலாவது ஈக்குவல் ஆகுமா? அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களோட எண்ணங்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய கூலி தான் சொர்க்கம். அந்த எண்ணத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய ஆக தாழ்ந்த மனிதரை கண்டாலும் கூட என்னை விட இவன் என்ன சிறந்தவன் என்று என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். உண்மையாக ஆழத்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். இந்த விஷயம் ரமதான் வருகிற நேரத்தில் தசைஹுன் நீயான்றது அதுதான். நீங்கள் அந்த எண்ணங்களை என்ன செய்யுங்க? உள்ளத்துக்குள்ளே உருவாக்குங்க. அந்த எண்ணங்களை உள்ளத்திற்குள்ளே உருவாக்கி அதை தூய்மைப்படுத்தி அதை நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் அழகுபடுத்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த எண்ணப்பாடு இருக்குமாக இருந்தால் அந்த இன்பத்தை தேடவே வேண்டாம். அது இரண்டாவது பகுதியாக நான் சொல்கிறேன். இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது தான் இரண்டாவது பகுதி. அது என்னென்றால், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே ஒரு சிறான ஒரு அமல், 2 அமல் 3 அமல் கட்டாயம் நம்ம பேண வேண்டும். ஒரு சிறான ஒரு அமல், அதாவது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் அது என்ன தெரியும், மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அமலை நீங்கள் வாழ்நாளில் ஒரு அமல் நீங்கள் செய்கிறீங்களா? அப்படி நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள் பார்ப்போம். பணம் கிடைக்கிற வழி தெரியாமல் இருக்கும், சம்பளத்தில் அமௌண்ட்டு தெரியாத இருக்க வாய்ப்பு இருக்குது, உலக விஷயத்தில் நிறைய காணி நிலம் வாங்கி போட்டு போய் எவனுக்கு தெரியாமல் பாதுகாத்திருப்போம். அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில் எவனுக்கும் தெரியாத ஒரு அமல் இருக்கான்னு பாருங்கள். ஏண்டா அதுக்கு பெரிய பொறுமை தேவை. அதுக்கு என்ன பெரியோரு பொறுமை தேவை. எந்த ஒரு சப்ஜெக்டை பேச வந்தாலும் நமக்கு அந்த முதலாவது நம்ம செய்கிறத காட்டிடணும்ன்ற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடும் வந்துடும். அற்பமான ஆசை. முன்னால் உள்ளவனால் என்ன செய்யலாம்னு கேட்குறேன். இவர் பெரிய தர்மமே செஞ்சிருப்பார், பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருப்பார், பல மாதங்களுடைய உழைப்பாக இருக்கும். அந்த முன்னால் உள்ளவருடைய புகழுக்காக என்ன அதை சொல்லிடுவார். அவனால் எதுவும் செய்யலாது, அவனால் உங்களுக்கு எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் மத்ஹ் அஸ்ஸபஹ். அல் மத்ஹ் என்ன? அஸ்ஸபஹ் என்றார். புகழ்ச்சி என்ன தெரியுமா? அறுத்து விடுறதான் புகழ்ச்சி. அதாவது நம்ம கையாலாகாத ஆளாக மாறக்கூடிய ஒரு இடம். புகழுக்கே மயங்காத ஒரு மண்ணிடத்தில் போய் ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் புகழுக்கே மயங்காதவர், அதில் மயங்கிட்டாராம். இதுதான் புகழுடைய ரகசியம். புகழுடைய ரகசியம் நம்ம புகழுக்கு மயங்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போமே, அதை ஒரு புகழாக மாற்றி விட்டுருவாங்க. புகழுக்கே மயங்காதவர், அந்த புகழில் இவர் மயங்கிப்பார், அவருக்கு தெரியாது. பார்த்துக்கலாம், நான் புகழுக்கு மயங்காதனால அல்லாஹு தாலா தந்த அந்தஸ்து என்ன, இதுதான் புகழுக்கு மயங்கிறது. அதுதான் என்ன புகழுக்கு மயங்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு மனோநிலையால் யாருக்கும் அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் ஒரு சிறான ஒரு வேலையை வச்சுக்கள் எல்லாம் இருக்கு, ஒரு அமலை செய்யலாம் இருக்கு. சிலர் செய்கிறாங்க, 5 வருஷம் 6 வருஷம் செய்கிறாங்க, யாராவது கேட்க மாட்டானான்னுக்கிறாங்க. யாராவது கேட்க மாட்டான். இது எப்படி நீங்கள் ஏதாவது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு ரகசியமான அமல்கள் இருக்குதான். இப்போ சில வேளை இந்த மஜ்லிஸில் உள்ள யாருக்காவது அப்படியான அமல்கள் இருக்கும்.
அவருக்கு என்ன மனதில் என்ன எண்ணம் வரும், டே நம்ம உண்டு செய்கிறோமே அது எப்படி இவருக்கு தெரியாதே, எப்படி தெரியும். ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யும், மனிதன் உள்ளத்தில் அது வரும், செய்யக்கூடியவனுக்கு அது வரும். நம்ம யார் இவன் யார் என்ற லெவலில் நம்மளோட சிந்தனை என்ன செய்ய அது வரும். நம்ம செய்கிறது யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் அது வராது. அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பாலையாவது நம்ம ஒரு முன்னுரையை காட்டி அவர் கேட்க மாட்டாரா என்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும். யாராவது 5 பேர் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருவர் இவரை பார்த்தா இவர்கிட்ட ஒரு அமல் ஒன்று இருக்கிற இது ஒரு தோரணை விளங்குதுன்னு சொல்லி பாருங்கள், அவருக்கு வேறு எந்த கவனமும் வராது, உங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். நீங்கள் அதை மறுபடி கேட்க மாட்டீங்களாண்டு. இப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தோடு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த நியத்தில் பலமாக இருக்க முடியும்? அற்பமான புகழ்ச்சி, இவரால் எதையும் கூட்டவும் முடியாது, எதையும் குறைக்கவும் முடியாது, எதையும் மாற்ற முடியும், உங்களுக்கு எந்த அந்தஸ்தையும் தரவும் முடியாது. இந்த உலகத்தில் ஏதாவது தரஜாக்களை என்ன உயர்த்தவும் முடியாது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம இதை விரும்புகிறோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி நம்ம விரும்புகிறோம் பார்த்தீங்களா? இந்த இடம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சிறு இல்லை அப்படி என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த சிறு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனின்னு சொல்லி. ஹஃபி அதாவது மறைவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம இருக்க வேண்டும். மறைவானன்னா நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ அறியப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட சிறந்தவராக நீங்கள் வெளியே விளங்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குதே, அதை விட சிறந்தவராக நீங்கள் வெளியே விளங்குறீங்கண்டா நயவஞ்சகத்தில் ஓரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சிம்பிள் அடையாளம். நயவஞ்சகத்தை நம்ம உள்ளத்தில் முழுசாக நம்ம முனாஃபிக்காக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நயவஞ்சகத்தில் அடையாளத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையை விட வெளிரங்கமான வாழ்க்கையில் நீங்கள் மிச்சம் நல்லவராக விளங்குறீங்கன்னா நீங்கள் ஈமானில் சரியான இலையில் என்ன இல்லைன்ற அர்த்தம். நீங்கள் எப்படி விளங்கணும் தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இபாதத்தாளி, பெரிய தர்மசாலி, வெளிப்படையான வாழ்க்கையில் உங்களை என்ன அப்படி மதிக்கிறாங்க இல்லை, உங்களை அப்படி நினைக்கிறாங்க இல்லை. அப்படி நினைக்கிறாங்க இல்லைன்றதான் நிறைய பேர் கவலையை. நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொழுகிற இதில் சுன்னத்து இபாதத்துகளை பழக்கங்கள் இல்லையான்னு கேட்டு பாருங்கள், அழுகிற லெவலில் இருக்கிறாங்க. சரி, என்னை பற்றி இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன். நான் இந்த தொழுகை விஷயத்தில் எப்படி இந்த பழக்கம் ஆரம்பித்தார், ஹிஸ்ட்ரி ஒன்றிக்கேண்டு இப்படி ஆரம்பித்து அவனுக்கு ஒரு வரலாறை சொல்லி அவனுக்கு ஒரு புகழை உண்டாக்கி அவன் சும்மா ஏதோ போகிற போக்கில் யதார்த்தமாக கேட்டிருப்பான் வணங்கிட்டா. அதுக்காக வேண்டி அவனை அரமணித்தியால் அவனோட டோட்டல் அமலை என்னது இருக்கிறாங்க. சைத்தான் அந்த மாதிரி நபர்களை அனுப்பி வைப்பான். நமக்கு அவரை கேட்கவும் கூடாது, அவர் அப்படி கேட்கவும் கூடாது, யாருடைய அமலை நம்ம அப்படி கேட்கவும் கூடாது. அந்த நேரத்தை நம்ம அந்த பதிலுக்கு என்ன போகவும் கூடாது. இந்த நிலைமை நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்மளால் அதை பாதுகாக்க முடிவதில்லையே, நம்மளுக்கான அந்த சந்தர்ப்பத்தை நம்ம செய்ய முடிவதில்லையே. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் அப்படி இருக்கணும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிமா, அதாவது அலி இப்னு ஸைனுல் ஆபிதீன் சொல்லுவோமே, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி, அவர் மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் இவர் நிறைய இருந்து தர்மம் செய்கிறவர் இல்லையே என்ற ஒரு பேரை சில மக்கள் பேசினாங்க. அவர் ஏரியாவில் உள்ள மக்கள் கொஞ்சம் அப்படி இல்லையே, பெரிய என்ன தர்மங்கள் குறைவே அப்படி இந்த மாதிரி பேசினாங்க. அவர் உடனே தர்மத்தில் பட்டியலை கவுண்டரை கூப்பிட்டு காட்டி இந்த பாருங்கள் லிஸ்ட்டை அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் கூலி தர போகிறதும் இல்லை, அதுக்காக நான் கொடுத்த வேண்டிய பெருமிதம் இல்லை. ஏன் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையான்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி நபர்களுடைய விமர்சனங்களை பொறுப்பது எனக்கு நன்மையாக மாறும் என்று நினைக்கணும். அப்படி பொறுப்பது நன்மையாக மாறும் நினைக்கணும். இந்த மஜ்மு ஃபத்தாவா இருக்குது, மஜ்மு ஃபத்தா இப்னு தைமியாட, அதை தொகுத்தவர் ரஹ்மான் இப்னுல் காசிம். அவர் அவர் நிறைய பிரயாணங்கள் அங்கே இங்கே போகக்கூடியவர். அப்படின்னா மனைவியோடு இருக்கிற காலப்பகுதிகள் குறைவு, அப்படி பிரயாணங்களாக போகிறவர். அவரோட மனைவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னக்க லவ் இஹ்தஸப்த வ ஸபர்த ஃபலகி மிஸ்லு அஜ்ரி. நாங்கள் போகிற இந்த தவா பயணங்கள், பிரயாணங்கள், இந்த புத்தகங்களை சேர்க்கிறது, இந்த சிரமங்கள், இதெல்லாம் நான் போயிடுறேன். அதே நேரத்தில் உனக்கு நிறைய என்ன சிரமங்கள் இருக்கும். அதன் காரணமாக நீ அதை பொறுத்தால், அதை அல்லாஹ்விடத்தில் கூலியாக நீ எதிர்பார்த்தால், எனக்கு கிடைக்கிற அதே கூலி உனக்கும் கிடைக்கும் என்றார். எனக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலி உனக்கும் கிடைக்கும். அந்த சபர், அந்த கூலியை எதிர்பார்த்தலின் மூலம் என்றார். அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் அவங்கள மாற்றிச்சு. அவங்க கொஞ்சம் சஞ்சலப்பட்டு கண்டிருப்பாங்களே, அதோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை பொறுத்து கொண்டார். அதை என்ன செஞ்சார், பொறுத்து கொண்டார். அதாவது தாரீக், ஒரு வரலாற்று குறிப்பு என்று சொல்கிற 4 பாகம், அவருடைய 4 பாகத்துடைய நூலில் முன்னுரையில் அவரோட மகன் இதை என்ன செய்கிறார் சொல்கிறார், என்ற தாய்க்கு தந்தை செய்த என்ன இந்த ஒரு உபதேசம் உண்டு. அப்போது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ அழகான ஒரு ரகசியமான அமல் செய்யலாம், வெளி உலகத்துக்கே விளங்க. ஏன்னா அவங்களுடைய அதிகமான அமல்கள் எதில் இருக்கும்னா சபரில் இருக்கும். அவனோட அதிகமான அமல்கள் என்ன செய்யும், சபரில் இருக்கும்.
அதிகமான அமல்கள் என்ன செய்யும், அவங்களுடைய அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து அதாவது ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கிறவருக்கு பிள்ளைகளுக்கு துணையாக இருத்தல், கணவனுக்கு துணையாக இருத்தல், தந்தை தாய்க்கு என்ன துணையாக இருத்தல், சகோதரர்களுக்கு துணையாக இருத்தல், இதன் மூலம் அவங்க காட்டக்கூடிய பொறுமை போதுமானது அவங்களுடைய கூலிக்கு. பொறுமை போதுமானது அவர்களுடைய கூலிக்குன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் என்பதற்காகத்தானே அதை நம்ம சொல்கிறோம். அவங்க செய்த அமல்களில் அவங்களோட பெரிய அமல் என்ன தெரியுமா, நபிகளாரோடு பொறுத்தது. அதெல்லாம் உத்தர சொல்லி காட்டுறான். சூரா தஹரீமில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சபர் செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு 2 கூலி என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த பகுதி இருக்கிறதே, நம்ம அதாவது தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிலையில் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை விட வெளிப்படையான வாழ்க்கை குறைவாக இருக்கணும். அப்போ அவருக்கு அந்த பேர் கிடைக்கிது. யாருக்கு? அலி இப்னுல் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் சொல்கிறவருக்கு அந்த பேர் கிடைச்சாலும் அவர் யார்கிட்டையும் எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு அஜிராக மாறும். நான் உண்மையிலே அல்லாஹ் கபூல் செஞ்சது அஜிர். அல்லாஹ் கபூல் செய்யலைன்னா இவங்களோட விமர்சனம் உண்மையாக இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்வோம், அதை சபர் செஞ்சனால மன்னிக்கு, அப்படி தான் நினைக்கணும். இது கூட பிள்ளை என்ன, நான் வெளிரங்கமாக சொல்லக்கூடாது என்ற இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உள்ளத்தால் பெருமையாக இருக்கக்கூடாது. உள்ளத்தால் என்ன, இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன பிரயோசனம், இவனெல்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்க வர அளவு கேட்கறது இல்லை. அதனால் ஒரு அலட்சிய சிரிப்பு, என்ன ஒரு அலட்சிய பார்வை, இது பெருமையோட உச்சக்கட்ட உஜுப். இது என்ன பெருமையோட உச்ச, அது கூட உங்களுக்கு வரக்கூடாது. எப்படி வரணும்டா, கேட்கக்கூடியவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கலாம். கேட்கக்கூடியவனில் 1000 தர்மம் என்னை விட என்ன செய்யலாம், இருக்கலாம். அதை விட அதிகமான பாவங்கள் என்னிடத்தில் இருக்கலாம். இதுதான் அமல் சிர். இந்த சில நீங்கள் தனியான அமல் கூட செய்ய தேவையில்லை. இந்த சிர் இருந்தாலே போதுமானது. எது, இந்த உலகத்தில் நீங்கள் எப்பொழுது விமர்சிக்கப்படுகிற நேரத்திலும் கூட உங்கள் உள்ளம் அதைக்கும் மீறி நான் என்ன பணிவானவன், அதை தாண்டி நான் அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவன் நினைக்கக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால், தனிப்பட்ட ரீதியாக நினச்சி பார்க்கக்குள்ள அப்படி இருக்கும். மோதிர டைமில் தான் நீயத்து வெளிப்படும். இப்போ தனியாக நீங்கள் உட்காந்து உங்களை யோசிச்சு பாருங்கள் பாப்போம். உலகத்தில் நீங்கள் தான் பணிவானால் மாதிரி அந்த பதவியை விட்டு கொடுத்தேன், இந்த தலைமை விட்டு கொடுத்தேன், நான் போட்டி எந்த பண்பாடுகள் அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தனோட மோத விட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களோட அந்த உள்ளத்துடைய உண்மையான நிலை என்ன செய்யும், வெளிப்படும். அவர் மரணிக்கிறார், அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். நிறைய ஏழைகள், ஊரில் காணாத ஏழைகள்லாம் அவரோட ஜனாசால வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இவர் எங்களுக்கு உணவுகளை சுமந்து வந்து தருவார், வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்வார், சேர்ப்பார், நிறைய செலவழிப்பார் என்று அன்றைக்கு தான் நிறைய ஏழைகளை என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் காண்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்த என்ன ஒரு சனா உல் ஆபிர், போகிற போக்கில் கிடைத்த ஒரு புகழ். அவர் கேட்பதற்கு அவர் இல்லை. அந்த நிலையை பற்றியும் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள். மக்கள் மரணத்துக்கு பின்னாலும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்கண்டா. நான் மௌத்தாகினா நிறைய கிரௌடு வருவேன்னு நினைக்கிறான், பார்த்தீங்களா, அங்கே அவன் இஹ்லாஸ் இல்லாமல் வைக்கிறான். பாருங்கள், மரணித்த பிறகு நம்ம யாரையும் பார்க்குறதுக்கு கூட இல்லை. அப்போ கூட இந்த மனுஷன் எண்ணத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம மௌத்தாகிறத கற்பனை பண்ணி பார்க்குறது. இவன் வருவானா, அவன் வருவானா, இவெல்லாம் இவன் எப்படி வரமாட்டான் தான், அவன் வந்தா என்ன வராட்டின்னு இவனுக்குள்ள கவலை, இவனுக்கு உள்ள பேச்சு, இவனா பதில் சொல்லிக்கிறது, இவனா சிந்திச்சுக்கிறது. இந்த மனநோய் இருக்குதா இல்லையா? அந்த ஜனாசால எனக்கு 4 பேர் துவா கேட்குற அளவுக்கு நடந்து கொள்ளணும், எனது இறுதி நிலை எப்படி இருக்கும் என்ற கவலை தானே ஒருத்தன்ட்ட இருக்கணும். அந்த கவலையை விட்டு இவனுடைய சிந்தனை என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. இவனுடைய யோசனை இந்த நேரம். சிலர் இந்த கொரோனாவில் பலர் மரணித்தார்கள். சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, இந்த வாப்பா நல்ல வேலை கொரோனாவில் மரணித்தார், மற்ற டைமில் மரணிச்சு ஊருக்கே க்ரௌடு வந்திருக்குமெண்டு. என்னத்துக்கு இது எதன் காரணமாக நீங்கள் இதை சொல்கிறீங்க? சிலருடைய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கக்கூடிய ஜனாசாக்களில் கூட இன்றைக்கு சரியாக ஒரு அவ்வளோ குரோடாக 80 சகன் 90 சகன். இது ஜனாசா விடா வலிமா விடா, அல்லது இதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இதை என்ன செய்கிறது? உங்களுடைய வரலாற்றை பின்னால் நீங்கள் சம்பந்தப்படாத ஒருவர் அந்த வரலாற்றை பேசினால் அது பிழை அல்ல. ரசா பிழை அல்ல. ஒரு மனிதனை பற்றி புகழ்ந்து சொல்வது பிழை அல்ல. அது தானாக நடந்தால் என்ன, அது பிழை அல்ல. ஆனால் இதை நம்ம வலுக்கட்டாயமாக இதை சேர்க்கிறோமே, அது சரியானதா? இது நம்ம நினைத்து பார்க்க வேண்டாமா இல்லையா? இந்த மாதிரியான சிந்தனை போக்கு ஏன் எங்களுக்கு வருது? சிறு இல்லை. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு இடையில் எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் நீங்கள் அதை அமலாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் அதுக்கு தகுதி இல்லைன்னு உங்களுக்கு விளங்கினேடா, உடனே அந்த விமர்சனம் அதை அமலாக மாற்றிக்கொள்ளலாம். என்ன, யா அல்லாஹ் இல்லாத ஒன்றை கொண்டு என்ன செய்கிறான், என்னை விமர்சிக்கிறான். சில பொழுது என்ற இன்னொரு பாவம் அதுக்கு காரணமாக இருக்க